விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி ரொம்ப கோவமா இருக்காங்க. காவேரியால் வந்து விஜய் வந்து இப்படி பண்ணதை தாங்கிக்கவும் முடியல. விஜய் தன்னோட அவாய்ட் பண்ணுறாரு. வெண்ணிலாக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு காவேரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. விஜய்க்கு தெரியாமல் அழுறாங்க. விஜய்கிட்ட வந்து எவ்வளோ சொன்னாலும் ஒட்டாமல் தள்ளி தள்ளி போகிறாங்க. இதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்காரு. தாத்தா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சொல்கிறா, அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இதனால் விஜய் யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். என் மனசில் அவளை எந்த இடத்துல வச்சுருக்கேன், அவளை நான் எப்படிலாம் நேசிக்கிறேன்னு சொல்லணும். காவேரி ரொம்ப பொசசிவாக இருக்கா. அவள் வந்து என்கிட்ட வந்து சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. என் மேலே கோவமாக இருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறாரு. இந்த சூழலில் நல்லா காவேரி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து போட்டு போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து உன்னை பார்த்துக்கிறது இல்லை, உன்னை கண்டுக்க மாட்டார், வெள்ளா கூட தான் போயிடுவார், இன்னும் கொஞ்சம் நாளாக உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவார், இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் காவேரி மேலும் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து காவேரி ப்ளீஸ் காவேரி வெளியே போகலாம், முக்கியமான ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்றாரு. இல்லை நான் வரலன்றாங்க. அதெல்லாம் தெரியாது, முக்கியமான இடம் நான் சொன்னேன்ல, உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் யோசிக்கிறாரு. காவேரி வந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அது ரொம்ப லாங் ட்ரைவாக மகாபலிபுரம் வரைக்கும் போகணும். அங்கே வந்து நடுவில் நிறுத்திட்டு காவேரி கிட்ட என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அவள் வந்து அப்படி எக்ஸைட் ஆகணும். அதுக்கப்புறம் அவள் என்னை சந்தேகமே படமாட்டா. நான் வந்து அவன் மேலே தான் அன்பு வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக நம்புவா. அப்புறம் என்ன, நாங்கள் 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக வாழ்வோம். இது எல்லாமே நடக்கும். தாத்தா வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. காவேரிக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் காவேரி என்னை பற்றி வந்து அவ்வளோ நல்லா நினைப்பா, வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைப்பா. எனக்கு எல்லாம் வந்து கண்கூடாவே நடக்குது. அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி கூட்டிகிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. காவேரி அமைதியாக வராங்க. என்ன காவேரி எதுவுமே பேசக்கூடாதா? புருஷன் பாட்டு கத்திட்டு இருக்கேன், பொண்டாட்டி அமைதியாக வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றாரு. அது கேட்டு காவேரி, நீங்கள் வெளியே தானே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அதான் போயிட்டுருக்கோம்ல, ஏதோ சைட் விசிட் தானே போகிறோம் அப்படின்னோடனே, சைட் விசிட் போகிறோமா, இவன் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சைட் விசிட் தான், என்ன சைட்டுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்றாரு. உடனே காவேரி வந்து சரி இப்போ என்ன இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படி பண்ணுற, லேட் ஆக தானே செய்யும், மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்ல அப்படின்னு. மகாபலிபுரமா, அங்கெல்லாம் வேணாம், நான் கிளம்பணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது, வந்துட்டோம் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றாரு. சரி இப்போ எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னோடனே, எல்லாம் ரொமான்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாரு. உடனே வந்து சரி எதுக்காக போகிறோன்னா, அதான் நீயே சொல்லிட்டியே சைட் பீஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து காவேரி வந்து கலாய்ச்சிட்டே வராரு, சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. திடீர்னு வந்து யாரோ வந்து குறுக்கில் வராங்க. அதை பார்த்து விஜய் வந்து சடனாக பிரேக் போடுறாரு. அப்போ திடீர்னு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. விஜய் வெளியே ஓடி வராரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், இப்படி தான் கிராஸ் பண்ணுறதா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி இடிச்சிட்டேன் வந்து காரை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒரு காரை வந்து இடிச்சிடுறான். அவங்கள வந்து திட்டிகிட்ருக்காரு. சரி செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே வந்து காவேரி எழுந்து வெளியே வராங்க. வந்தால் காவேரியோட நெத்திலேருந்து அப்படியே பொலன்னு ரத்தமாக கொட்டுது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக பதறி போகிறாரு. காவேரி உனக்கு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா நெத்தியில் நல்லா வந்து அப்படியே இடிச்சிட்ருக்காங்க காவேரி, அதிலே குத்திட்டு இருக்குது நல்லா. அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஒன்று வந்து காவேரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றாரு. எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இங்கே வந்து காவேரிக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. காவேரியை கூட்டின்னு போயிட்டு எல்லாமே சொல்லிடலான்னு நினச்சினேன், மனசு உள்ளதெல்லாம் இங்கே இந்த மாதிரி காவேரிக்கு அடிபட்டுச்சு, பாவம் காவேரி எப்படி துடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதட்ட அடைகிறாரு. சரி காவேரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து விஜய் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாரு. சரி காவேரி உனக்கு முடியலன்னா வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, ஏதோ மகாபலிபுரம் சைட் விசிட் போகணும்னு சொன்னீங்களே அப்படின்னோடனே, நான் சைட் விசிட்டாக போகணும்னு சொன்னேன், முக்கியமான விஷயத்துக்கு போகணும்னு சொன்னேன், இப்படி ஆயிடுச்சே, இப்படி சொதப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல காவேரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீ தான் முக்கியம், உன் உடம்பு தான் முக்கியம், முதல்ல வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு. பரவாயில்ல நானே வருவேன், என்ன காவேரி நான் தொடக்கூடாதா அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து காவேரி வந்து கைத்தாங்களாக வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. தாத்தா பார்த்து ரொம்ப பயந்து போயிடறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து சின்ன ஆக்சிடென்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னோடனே, என்னடா நீ வண்டியை சரியாக ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. தாத்தா என் நேரம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, வா காவேரின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறேன் கூட்டின்னு போகிறாரு. பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. தாத்தா வந்து என்னடா சொல்லிட்டியா எல்லாத்தையும், இல்லை தாத்தா உங்கள் பிரச்சனை எப்போ தீர போதும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். இதோட